கொண்டாடும்படியாக மாலை வேளையில நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். உலகமே களி கூறும். 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பித்த களி கூறுதல், 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பித்த சந்தோஷம். தாவீது ஊரில் ஒரு ரட்சகர் பிறந்தார். அந்த சந்தோஷம் நிக்கல, அந்த சந்தோஷம் நிறுத்தவில்லை, அந்த சந்தோஷம் தோற்று போகல. அந்த சந்தோஷம் காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த நினைவோட தேவன் நமக்கு குமாரனை கொடுத்தார். தேவன் நமக்கு அவருடைய குமாரனை கொடுத்து நம்மளை மறுபடியும் மீட்டெடுத்தார். அந்த பிறப்பு எத்தனை அதிசயம், அந்த பிறப்பு எத்தனை அதிசயம். ஹல்லேலூயா. அதை நினைத்து அப்படியே ஒரு நிமிஷம் கர்த்தரை நம்ம ஆராதிப்போம், ஒப்பு கொடுப்போம். சுத்த ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தர் நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமையானவரே, நீர் மாட்சிமை உள்ளவரே, பரிசுத்த கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர், கிருபை உள்ளவர். அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே எழுந்திருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. பூமியில பிறந்தது ரட்சகர். Oh, the Savior has been born. The Savior of உலகத்தின் ரட்சகர், உலகத்தை ஆட்கொள்கிற தேவன். ஓ, நித்தியத்துக்குள்ளே நடந்து நம்மளை கொண்டு போகிற தேவன். அதிசயம் உள்ளவரே, அற்புதமானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளை ஆராதனை நடத்தும்.
We give you honor. Thank you, Jesus. Hallelujah. Thank you. மார்த்தா பல வேலைகளை குறித்து பல காரியங்களை குறித்து she was distracted by the works and many other things. Martha has been distracted, but Mary was focused. Maria ஒரு கவனமா ரொம்ப கூர்மையா ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. She was connected with Jesus, but Martha was distracted and she's standing far from Jesus, and she was busy doing something more. And God tonight remembering me that portion of scriptures. That some of you are not prepared to receive His word, to enter to the presence. அவர் பிரசன்னத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு சில ஆயத்தம் இல்லை என்று சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாள் நட்சத்திரம் கொண்டு ஞான சாஸ்திரிகள் பயணித்தார்கள். The Bible doesn't mention வேதம் எத்தனை நாள் என்று கிளியரா சொல்லல. ஆனா ஒரு விஷயம், அவர்கள் பயணம் செய்து அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போனார்கள். ஒரு இடத்துல போய் நின்னது, அந்த இடத்துல இயேசு பிறந்த இடமா இருந்தது. And they are prepared. அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். பரிசுனாலும் ஆராதனையினாலும் ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து, அந்த இயேசுவை பார்த்து அந்த நிமிஷமே சாஷ்டாங்கமாய் விழுந்து, முகக்கு பெற விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று மத்திய எழுதுகிறார். மத்திய 2வது அதிகாரம் 10-11 வசனம். And tonight it's a time for us, as I say earlier, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இந்த மகிழ்ச்சி, இந்த துதி, இந்த ஆராதனை இயேசு பிறந்த அன்னைக்கு ஆரம்பித்தது. அது தொடர்ச்சியாய் தலைமுறைக்கும் கடந்து வந்தது. இன்று நம் தலைமுறைகள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இன்னும் தொடர்ந்து அவர் வருகை மாத்திரம் இந்த ஆராதனை தொடங்க வேண்டும். அப்படியே ஒரு நிமிஷம் மனதால ஒரு நிமிஷம் கர்த்தரை ஆராதிப்போம். It's time of worship to encounter Him. அவரோட உன் மனசு அவரிடத்துல, உன் ஆவி அவரிடத்துல, உன் ஆத்மா அவரிடத்துல நெருங்க. எல்லாரும் இந்த அறைக்குள்ள இருக்கிற யாரும் ஒரு நிமிஷம், I want to just open your mouth, give thanks to Him and praise His name, because He is holy. All the glory, all the magnificence must go to Him. எல்லா மகிமையும் எல்லா கனமும் அவரிடத்துல போகும். Oh Ramashada, come on, இன்னைக்கு ஒரு ஃபேவர் உங்க மேல வரணும். இயேசுவுடைய பிறப்பன்று தேவனை ஆராதித்த அந்த வேளையில ஒரு கிருபை, ஒரு கிரேஸ். ஹalleluya Ramashada, Rimashada Ramalada Ramashada. Open your mouth and worship. ஒரு கிரேஸ் உங்க மேல வரணும். Otherwise you will left out. நீ இழந்துருவ கிருபை. ஆமா. Oh yes Lord. Ramashada Ragamashada. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை துதியை சொல்லி வருகிற நாமங்களை தேவன் ஆயத்தம். ஓ Ramashada Raga. Hallelujah. Let's worship.
you have chosen us to be the fragrance. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு பிறந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். கர்த்தருடைய ஆளுகை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய தயவு வார்த்தையில சரீரமா எங்கள் மத்தியில் உலாவி இருந்தது. எத்தனை ஆசீர்வாதம் தகப்பனே. தொடர்ந்து இந்த நாள்ல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We are the fragrance. சுகந்த வாசனையாக எங்கள் அழைச்சு உம்முடைய வாசனையாக இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சமாதான கிருபையால் நிரப்புக. உங்க பலன் அவர்களை ஆட்கொள்ளட்டும். சரீர பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பலன் தேவ சுகம் கடந்து வரட்டும். May your healing power just touch them right now. In the name of Jesus. நன்றி செலுத்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Amen. God is good. Amen. Hallelujah. சரி, இன்னும் ஒரு 40 மினிட்ஸில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆமென் நம்ம உள்ளத்தில் உண்டாக போகிறது. இன்னைக்கு நம்மளுக்கு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது. இன்னும் பேர் எழுதாதவர்கள் உங்கள் பேர்களை சிஸ்டர் வைஷ்ணவி இடத்துல சந்தித்து பேர் எழுதிங்க. தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? யூ கேன் கீப் யுவர் கிஃப்ட். இங்கே கொண்டாந்து நீங்கள் கிஃப்ட்டை வைக்கலாம். ரைட். அப்படி இல்லைன்னா கூட்டம் முடிஞ்சோம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம். Okay. கிறிஸ்துவுக்குள்ள பெற்றுக்கொண்ட நம்பிக்கை செய்தி நான் பேசினேன். மெசேஜ் ஆஃப் ஹோப் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிலிருந்து நம்மளோட பேசுவாராக. அன்றைக்கு உங்களோட 2 விஷயத்தை உங்களை நான் நடத்துகிறேன். 2 விஷயத்தை உங்களோட பேசுவேன். தொடர்ந்து நம்ம செய்தி கேட்போம். மத்தியில் ராமு வந்திருக்கிறேன். ராமு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க? அவருக்கு ஒரு கரங்களை தட்டி வர வைப்போமாங்க. வெல்கம் யூ. Amen. சாந்தி வந்திருக்கிறாங்க. சாந்தி பின்னால் ஒரு சாந்தி, 2 சாந்தி இருக்கிறாங்க. இங்கே சாந்தி சக்கோ. ஓகேங்களா? சாந்தி வெல்கம் யூ. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தட்டுங்க, கரங்களை தட்டி அவங்களை வர வைப்போம். ஆமென். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. பாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் அவங்களுக்கு ஒரு கரங்களை தட்டுவோமாக. ஆமென். தொடர்ந்து வாங்க. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய கிருபை நடத்தும், ஆசீர்வதிக்கும் வல்லவராக இருக்கும். ஆமென். சரி, இன்றைக்கு அந்த செய்தியை நம்ம அப்படியே முதலாவது நான் உங்களோட கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். Christ came as a hope for the broken world. உடைந்த போன இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். பூமி உடைந்து போயிருந்தது. பூமிக்குள்ள எல்லாமே டிஸ்ஆர்டர், அப்பனா பாவத்தினால உண்டாக்கப்பட்டது. அதோடைய சூழ்நிலை, ஜனங்கள் அடிமைத்தனத்தில் தள்ளப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஒரு நம்பிக்கையின் தெய்வமாக இன்றைக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது, அவரை ஆராதிப்பது எத்தனை கிருபை உள்ளது. ஆமென். கடந்த வாரத்தில் அந்த நம்பிக்கை தேவனை குறித்து நம்ம பார்த்தோம். உலகத்தில் அவர் மறுபடியும் ஒரு நம்பிக்கை. Everything has been gone.
எல்லாமே முடிஞ்சது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு இந்த பூமியில பிறந்து வந்து மறுபடியுமாய் புதுப்பித்தார். இந்த உலகத்தை அமைப்பே மாறுறது, உலகத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுடைய அமைப்பு மாறுகிறது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் சேஞ்ச். இன்னைக்கு உங்க லைஃப் அப்படிதான். உடைக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த நம்பிக்கையின் கிறிஸ்து உங்களை மீண்டுமாக சந்தித்து மறுபடியும் உங்க வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ண இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது விஷயம் உங்களோட கூட நான், Christ brings a hope that conquers fear. ஒரு பயம் ஆட்கொண்டது, பயம் ஒன்று ஆளுகை செய்தது. அந்த பயத்திலிருந்து நம்மளை விடுவித்து நமக்கு ஆண்டவர் ஒரு புது நம்பிக்கை கொடுத்தார். Christ brings a hope. மறுபடியும் ஒரு நம்பிக்கை. பயம் என்ற ஒரு பிரச்சனை, பயம் என்ற ஒரு சூழ்நிலைகள் நம்மளை ஆளுகை செய்ய பார்த்தது, நம்மளை அப்படியே ஒடுக்கி, நம்மளை ஒரு துக்கத்துல, ஒரு துயரத்துல, ஒரு வேதனையில. But God has conquered the fear. அந்த பயத்தை தேவன் ஆளுகை செய்தார். உங்களுக்குள்ள இன்றைக்கு பயத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் தெய்வமாக அவர் இன்றைக்கு உங்களை மறுபடியுமாய் எழும்பி பிரகாசிக்க செய்வார். Do not be fear. பயப்படாதீங்க. இப்போ நான் 5 விஷயத்தை சொன்னேன். இந்த பயம்லாம் நம்மளை எப்பொழுதும் தாக்கம் உண்டாக்கும், அட்டாக் பண்ணும் நம்மளை. The fear of future, எதிர்காலத்தோட பயம். The fear of sickness, வியாதி என்ற பயம். ஒரு வியாதி வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்காக பயம் வருது. ஐயோ போச்சுடா, எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு. அடுத்தது கணக்கு பண்ணோம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு, இன்னும் மிஞ்சி எவ்வளோ நாளைக்கு நான் இருக்க போகிறேன், இன்னும் மிஞ்சி எத்தனை வருஷம் நான் இருக்க போகிறேன். அப்படியேப்பட்ட ஒரு பயம் வந்து, அந்த நம்பிக்கையின் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். வியாதிலாம் ஏமாத்துறோம், நத்திங். ஏன்னா நம்மளை நித்தியத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்காக நம்மளை நம்பிக்கையின் தேவன் நமக்குள்ள இருந்து வாசம் செய்கிறார். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வி என்ற பயம். செய்யும் போதெல்லாம் தோல்வி, அதை செய்தாலும் தோல்வியா இருக்குதா? யூ ஃபீல் லைக் சம்திங் ஃபெயிலியர், ஆல்வேஸ் ஃபெயிலியர். என்னடா அது, வச்சா பொண்ணா மாறும்னு பார்த்தா பொண்ணா மாற மாட்டேது. பொண்ணுனாக்கா பெண் இல்லை, விமன் இல்லை, தங்கம். ஏதோ மாறும்னு பார்த்தா இல்லையே. போன வருஷம் நான் நம்பிக்கையோடு இருந்த, இந்த வருஷம் மாறும்னு. ஆனா இந்த வருஷமும் மாறல, இந்த வருஷமும் அப்படியே தான் இருக்கிறேன். மறுபடியும் ஒரு நம்பிக்கை கர்த்தர் சொல்றாரு, மாறும் எல்லாம், மாறும் எல்லாம். ஆமா, எஸ். ஃபெயிலியர் வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு படி. That's a steps for you to go up. எப்பொழுதுமே ஒரு தோல்வியை பார்த்தோன்னு எல்லாம் தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அதுதான் அடுத்தது இன்னும் கடினமாக, இன்னும் நான் உழைக்கணும், இன்னும் வேகமாக நான் வேலையை செய்யணும், இன்னும் வேகமாக நான் காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்கு இன்னும் வேகமாக ஊழியம் செய்யணும். ஒரு ஊழியத்தை செய்யும் போது சில தோல்விகள் உண்டாகும், சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும். நம்ம லைஃப்பில் கடந்து போகிறது எல்லாமே ஒரு டெஸ்ட், எல்லாம் ஒரு பரீட்சை. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறான்னு நினைத்துக்கொள்ளுங்க. பட் when you face the failure, ஒரு தோல்வியை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கணும், ஓ நான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு இதை நான் ஆயத்தப்படுத்தலை, ஏதோ ஒரு இதை கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன், there's something that ஏதோ ஒன்று கவனக்குறைவாக இருந்துட்டேன், அலட்சியமாக இருந்துட்டேன். கோலியாத்தை பார்த்து அவர்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. சவுலுடைய நாட்கள்ல கோலியாத்தை பார்த்து அலட்சியமா இருந்துட்டாங்க. கோலியாத் தேவ பிள்ளைகளை நிந்தித்தான். ஒரு பயம் ஆட்கொண்டது சவுல், தன்னுடைய சேனைகள், தன் ஜனங்கள், முழு இஸ்ரவேலை ஒரு பயம் ஆட்கொள்ளுச்சு. தோல்வி போச்சுடா, முடிஞ்சிருச்சு. தேவனையே அவன் நிந்திக்கிறான், ஜீவனுள்ள தேவனை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவருங்க. ஆமென். அவர் நமக்காகவே இந்த பூமியில பிறந்து வந்திருக்கிறார். ஆனா ஒருவனை கர்த்தர் அன்னைக்கு ஆயத்தப்படுத்துறானது, சிறுவன் தாவீதாக வரா. கோலியாத்தை அடிக்கும்படியாகவே கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார்.
எங்கே ஆயத்தனம் பயந்துறாரு அவனை? என்ன அவன் பயங்கரமான ஆர்மி ட்ரைனிங்கு போனானா? இல்லை, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போதே அவன் துதிக்கிறவனாய் காணப்பட்டான், தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவனை அந்த இடத்துல உருவாக்குனா. தேவ அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது. ஃபெயிலியர் எரிஞ்சு போனான். உன் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஃபெயிலியரும் அப்படியே எரிஞ்சு போக வேண்டும். கிறிஸ்துவோடைய பிறப்பு அந்த தோல்விகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். ஆமென். அதை விசுவாசிக்கணும். அந்த நம்பிக்கை தேவன் நமக்கு இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வாராங்க. ஃபியர் ஆஃப் டெத், நான் அதெல்லாம் நான் உங்களோட பேசினேன். இன்னைக்கு அடுத்த ஒரு 3 இல்லை 2 விஷயத்தை இன்னைக்கு முடிச்சிடுவோம். நாளைக்கு இன்னொரு சில மணி நேரத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? ஐ அம் சோ எக்ஸைட்டட். நீங்கள் பார்த்தீங்களா, நான் ரொம்ப அழகாக வந்திருக்கிறேன். என்னடா திடீர்னு ஒரு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. இயேசுவோட பிறப்பை கொண்டாடுவதற்காக சந்தோஷமாக. ஆமென். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பித்தது அது. அந்த துடிப்பு, அந்த வேகம் எல்லாம் அந்த தேவ பிள்ளைகளுக்குள்ள கத்தர் வைத்தது. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, வருகிற தலைமுறை எல்லாம் ஆண்டவருக்காக ஒரு துடிப்பு, ஒரு வேகத்தோட நாம் முன் செல்வோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இயேசுவோட பிறப்பை கொடுத்து மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம் அடைவோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவார்கள். ஓகே, இன்றைக்கு 3வது விஷயம், கிரைஸ்ட் இஸ் த லைட் ஆஃப் ஹோப் இன் டார்க்னஸ். இருளில் கிறிஸ்து நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார். வாழ்க்கையில் உள்ள இருளில், எல்லா இருள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கையின் ஒளியாக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். டோன்ட் டிஸ்ட்ராக்ட் மீலா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிரைஸ்ட் இஸ் த லைட் ஆஃப் ஹோப் இன் டார்க்னஸ். எல்லா இருள் மத்தியில அவர் ஒளியா இருக்கிறார். வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரம் 4-5. நம்ம கவனிப்போமா? வசனத்தை திருப்புங்க, எல்லாரும் வசனத்தை கவனிங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. இருளில் கிறிஸ்து நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார். ஆமென். எல்லா இருள் மத்தியில நீங்க உலகமே சில வேளையில ஒரு இருள் அடைந்த நிலையில தான் இருக்கிறது. Our life sometimes filled with nightmare, darkness. இருளாக தான் இருக்குது. மேபி நான் சொல்றது பிள்ளைகளுக்கு அது விளங்காம இருக்கலாம். ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன், இருளில் கிறிஸ்து நம்பிக்கையின் ஒளியாக இருக்கிறார். வாசிப்போம் அந்த பகுதியை. 1 யோவான் 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. வாவ். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, ஆஹா, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. வாவ். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆமென். போதும் சிஸ்டர். இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க யோவானை கர்த்தர் அனுப்புகிறார். லிசன். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. What kind of things being a darkness in your life? ஒரு பயங்கரமான இருளின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது, ஒரு இருளான அனுபவங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. சில விஷயங்கள் நம்மளை விட்டு போக போது, சில ஆட்கள் நம்மளை விட்டு போக போது, something will happen. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு இருள் அடைந்து போகும். எல்லாமே அந்த ஹோப் அப்படியே நம்பிக்கை இல்லாம போகிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இருளை மாத்தி அமைக்கிறார். அந்த இருளுக்குள்ள ஒளியை அனுப்புகிறார். When Jesus sent the light to the darkness has disappeared. இருளானது ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. The darkness become powerless because of the light. இயேசு சொன்னார், I am the light of the world. Wow. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அந்த ஒளியானது நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. 5வது வசனம் சொல்லுது, the light shines in the darkness. The light shine in the darkness.
the darkness has not overcome it. வாசிங்க சிஸ்டர். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்புறம் and the darkness has not overcome it. அதான் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. பாத்தீங்களா, அந்த ஒளி இருள்ல போய் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் அதை பற்றி கொள்ள முடியல. இன்னைக்கு இயேசு பிறந்தது இருளான இந்த உலகத்துல இயேசுவுடைய பிறப்பு அந்த இருளை டிஸப்பியர் பண்ணும்படியாக. சிறிய ஒரு தேசம் இஸ்ரேல், அந்த சின்ன ஒரு தேசத்தை இஸ்ரேல் தேசத்துல ஒரு சிறிய ஒரு பட்டணம் பெத்லஹேம். அந்த சிறிய ஒரு பட்டணத்துல ஒரு சிறிய ஒரு இடத்துல மாட்டு தொழுவத்துல என் ரட்சகர் பிறக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற சக்தி, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை இந்த உலகத்தினுடைய இருளையே ஒன்றுமில்லாம ஆக்குறது. இந்த உலகத்தினுடைய இருள் சக்திகளை ஒன்றுமில்லாம. இன்னைக்கு இயேசுவ குழந்தை இயேசுவாவையே பார்த்துட்டு இருக்காதீங்க. He is a king of king. Hallelujah. அவர் ராஜாதி ராஜாவாக, He is almighty God. அவர் முன்பதாக ஒன்றுமே நிற்க முடியாது. Nothing can stand. He is a holy God. பரிசுத்தம், சர்வ வல்லவர், அதிகாரம் உள்ளவர், நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேவன். அந்த இயேசு கிறிஸ்து இருளில் கிறிஸ்து நம்பிக்கையை ஒளியாக இருக்கிறார். உங்க வாழ்க்கை சில விஷயங்கள் இருளாவே இருக்குதா? என்னடா அது, ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சமே இல்லை. எந்த இருளானது ஒரு பாவத்தை குறித்து பேசும். இருளானது ஒரு அழிந்து போகிற விஷயத்தை குறித்து பேசலாம். இருளானது ஒரு நம்பிக்கை இழந்து போன விஷயத்தை பேசலாம். நீங்க நம்பி இருக்கிற போது கால வாரிட்டு போகும்போது இருள். ஒரு வேலையை நம்பி இருக்கீங்க, ஆனா அந்த வேலை உங்களுக்கு இல்லாம போகுது. ஒரு மனுஷனை நம்பி இருக்கீங்க, அந்த மனுஷன் உங்களை கைவிட்டு போயிட்டான். ஒரு உடன்படிக்கை செய்த மனுஷன் கைவிட்டு போயிட்டான். இருள். பைபிள் says, வேதம் சொல்லுது, அந்த இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமில்லாம உங்களை என்னையும் யாரும் அசைக்க முடியாது. Tell us a prophetic word that nothing can shake you because the light of God is lived in you. தேவ ஒளி உனக்குள்ள வாசமா இருக்குது. தேவ ஒளி உனக்குள்ள பிரகாசமா இருக்குது. கர்த்தரோட ஒளி உங்களை நிரப்பட்டும். எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒளி போகக்கூடிய வல்லமை உண்டு. Light that exposes. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒளி போகும். லைஃப்ல அந்த காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் வாய்க்காமையே இருக்குதோ அதெல்லாம் மாற்றக்கூடிய கிருபை உள்ளது ஒளி. Trust me. கர்த்தர் உங்களுக்கு சிறப்பானதை கொடுத்திருக்கிறார். அவரோட ஒரே குமாரனை உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஆமென். You must be thankful to God, our heavenly Father. அவரோட ஒரே பிள்ளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். alright, கொஞ்சம் குயிக்கா போ. That's a few words. பரவாயில்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வசனம் சங்கீதம் 119, 105, சங்கீதம் 27:1. The Lord is my light and my salvation, whom shall I fear? இந்த வசனம்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. யோவான் 8:12, Jesus said, I am the light of the world. முதல் நான் சொன்னேன், நானே உலகத்தின் ஒளியா இருக்கேன்னு சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இருளாக இருந்த என் லைஃப்ல இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்ததினால என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். என் வாழ்க்கையின் பயணத்தை தேவன் மாற்றினார். இலக்க மாற்றினார். எவ்ரிதிங் காட் என்னை லீட் பண்ணார். சங்கீதம் 119, 105 சொல்வது போல, your word is a lamp to my feet, a light on my path. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. ஆமென், ஆமென். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார் இயேசு. அவர் என் லைஃபை மாற்றினார். இன்னைக்கு நான் அந்த இயேசுவை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க, உங்க வாழ்க்கையை மாற்றுவார். கிருபை உள்ளவர். ஆமென். அடுத்தது 4வது, Christ gives hope through salvation.
கிறிஸ்து ரட்சிப்பின் மூலம் நம்பிக்கை அளிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் மூலமாக ஒரு நம்பிக்கையை அளிக்கிறார். ரட்சிப்பு ரொம்ப விசேஷமானது. ரட்சகர் ரொம்ப விசேஷமானவர். இந்த ரெண்டு வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பு அண்ட் ரட்சகர். salvation and savior. ஆமென். ரட்சகர் இந்த பூமியில பிறந்தார். தாவீதின் ஊர்ல நமக்காக ஒரு ரட்சகர் பிறந்தார். அந்த ரட்சகர் மனு குலத்தை காப்பாற்றும்படியாக, அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாகவே அந்த ரட்சகர் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக வேளையில் நம்மளோட லைஃப்ல இந்த ரட்சிப்பை அளித்த அந்த ரட்சகருடைய மகிமையை சில வேளையில் நம்ம மறந்துடுறோம். சில வேளையில் நம்ம அதை பிரச்சனைகள் பெருசாகிறது, அந்த பிரச்சனை சூழ்நிலைகள் பெருசாகிறது, நம்ம கடந்து போகிற பாதைகளை ஒரு அந்த அழுத்தங்கள் பெருசாகிறது. ஆனா அதன் மத்தியில் தேவன் ஒருவர் ரட்சகர் நமக்காக இருக்கிறார். நமக்கு ரட்சகர் காரியங்களை செய்து கொடுப்பார், ரட்சகர் நம்மளை வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை நம்ம அப்படியே இழந்து போகிறது. அந்த நம்பிக்கை குறைந்து போகிறது. அதை குறித்து நம்ம யோசிக்காம கூட செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. கர்த்தர் அதை சொன்னா தான் ஆகும். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா God knows that. அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சில வேளையில் ஆண்டவர் அதை நம்மளை சரிப்படுத்துவதற்காக நம்மளை ஒரு பயணத்துக்குள்ள கொண்டு போவார். சில விஷயங்கள் பிரியமான தேவப்பிள்ளைகளே, வசனம் சொல்லுது மத்தேயு 1:21, He will save his people from their sins. அவங்களுடைய பாவத்திலிருந்து ஜனங்களை என்ன செய்யறாராம்? ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. The greatest problem of humanity is not poverty or sickness, it is sin. இந்த உலகத்தில் உள்ள பயங்கரமான மனுஷருக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது வியாதிகளோ இல்ல வறுமையோ இல்ல பிரச்சனைகளோ இல்ல. It is sin. The greatest problem is sin. Sin has separated us from God and steal our hope. இந்த பாவம் தான் நம்மளை என்ன செய்கிறதா? தேவன் இடத்திலிருந்து நம்மளை பிரிச்சு எடுத்துருச்சு. இந்த பாவம் தான் தேவன் மேல வைத்த நம்பிக்கையை பிரிச்சு எடுத்துருச்சு. இந்த பாவம் வந்ததுனால மனிதர்களோட தேவன் உறவு கொள்ள முடியல. Separated human and God. அப்படி அதுக்கு ரட்சிப்பு தேவை. அவன் புதுப்பிக்கப்படணும், அவன் வாழ்க்கை மறுரூபம் அடையணும். அது இயேசுவுடைய இரத்தத்தினால மட்டுமே ஆகும். அது ஆண்டவராக இயேசு மாத்திரமே செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் அவருடைய குமாரன் இந்த பூமியில பரிசாய் கொடுத்தார். அதை நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதை கொண்டாடுகிறோம். நம்ம அந்த கிஃப்ட் விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆனா ஒரு கட்டம் வரும்போது அந்த கிஃப்ட் மேல பாவங்கள் சுமத்தப்பட்ட அந்த நேரத்தில் தேவனுடைய கரம் அந்த கிஃப்ட்ல இருந்து விலகப்பட்டது. அந்த நேரத்தில் உலகத்துடைய பாவங்கள் எல்லாம் அந்த கிஃப்ட் மேல சுமக்கப்பட்டது. But how many of you realize? எத்தனை பேர் அதை உண்மையிலே ஃபீல் பண்ணி உணர்ந்து? ஆனா வசனம் சொல்கிறது, அவர் பிதாவோட கிருபை மனிதர் மேல இருந்தது. அவர் ஜீவ பலியா இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அவர் பலியானார். ஆமென். அந்த பலிகள் நிமித்தமாய் நம்மளுக்கு ஒரு புது நம்பிக்கை கொடுத்தார். உடைஞ்சு போச்சு, ஒன்றுமில்லை. But now there's a new hope through Christ. ஆமென். அதை நம்ம கொண்டாட வேண்டும். ஆமென். Salvation must be celebrated. ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். ஏன்னா அந்த ரட்சிப்பை கொடுத்த ரட்சகரை நம்ம கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ், உங்க ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Your savior is Jesus Christ. Xavier, எப்படி உனக்கு பேர் வச்சான்னு தெரியல, ஆனா உண்மையிலேயே நீ சேவியரா இருக்கணும். சேவியர், ரட்சகரா. ஆமென். அநேகருக்கு நீ சுவிசேஷத்தை கொண்டு போற மகனா இருக்கணும். ரிசீவ் பண்ணிக்கோ.
ஆண்டவரோட வேலைக்காக மேபி உங்க குடும்பத்தில் ஒன்று ஒப்பு கொடுத்துருக்கலாம். அது ஆண்டவர் ஏற்ற காலத்தை நிறைவேற்றுவார். அது ஒரு மேக்னெட் மாதிரி. when you உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னே அந்த பிள்ளைகள் சபையோட கனெக்ட் பண்ண வைப்பார் ஆண்டவர். அந்த பிள்ளைகளுக்கு சில அனுபவங்களை கொண்டு போவார், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள. ஏன்னா இரட்சகருடைய கிருபை உன் மேலே இருக்கிறது, அந்த இரட்சகருடைய மகிமை உங்க மேலே இருக்கிறது. ஸோ காட் வில் லீட். டேக் மை வேர்ட். இன்னைக்கு 24ஆம் தேதி மறந்துடாது. கர்த்தர் மறுபடியும் அவனை நினைவு கூறுகிறார். தாயின் கருவில் நீ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற. ஐ டோன்ட் நோ, மேபி உங்கள் அம்மா போய் கேளு. கர்ப்பத்தில் இருக்கும் போதே உங்கள் அம்மா ஒப்பு கொடுத்துருக்கிறான். இட்ஸ் வாட் த ஸ்பிரிட் ஆஃப் காட்ஸ் ரிவீலிங் மீ. ஆவியான ஒரு நினைவுபடுத்துகிறேன். கிவ் யோர் லைஃப். வாழ்க்கை கொடு. ஏசப்பா எடுத்து பயங்கரமாக பயன்படுத்துவார். ஒரு ஜீவ ஒளி உனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க அந்த ஒளி அப்படியே ஒன்றும் இல்லாம ஆயிருன்னு. அந்த ஒளியை ஒருத்தனாலே அழிக்க முடியாது. அல்லேலூயா. No one can destroy the light that God has placed in your heart. உனக்குள்ள வச்ச அந்த ஒளியை ஒரு நாள் அழிக்க முடியாது. அந்த ஒளி உன்னை சுமந்து கொண்டு இருக்க, உன்னை நடத்தும். ஆபத்து நாட்கள்ல அனுகூலமாய் துணையாய் உன்னோட இருக்கும். அந்த ஒளி கர்த்தர் நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு ரொம்ப விசேஷமானது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டோன்னே உனக்குள்ள ஒரு புது மனுஷன், ஒரு புதிய சிந்தை, ஒரு புதிய நம்பிக்கை உனக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும். And you must understand that Christ is the one who gives you the hope through the salvation. ரட்சிப்பு அப்போ உன்னை தூக்க முன்பதாக ஏசாயா நாட்கள்ல நடந்த காரியங்கள் நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த ஏசாயா எழுதும் போது இதில் நீங்க பார்க்கலாம், ஊசியா ராஜாவுடைய நாட்கள் போடும். தேவனுக்கு பயந்து நடந்த மனுஷன், தேவனுடைய பிரகாரங்களை இருந்தவன், தேவனுக்காக பல காரியங்கள் செய்தவன். ஆனா ஒரு கட்டம் வரும்போது கர்த்தர் விட்டு அப்படியே விலகிட்டான். தேசத்துக்குள்ள பல பகால்ஸை கொண்டு வந்தான், விக்கிரங்களை கொண்டு வந்தான், தேவனுக்கு பிரியமில்லாத செய்தான். கர்த்தருடைய சத்தம் நின்னது தேசத்துல. கர்த்தருடைய கிருபை அப்படியே நின்றுச்சு. தேவனோட தயவு அப்படியே நின்றது. And that is the time where God chose Isaiah. அங்கதான் ஏசாயாவை ஆண்டவர் சூஸ் பண்றார். ஏசாயாவோட கர்த்தருடைய சத்தம் போகிறது. God connected. Heaven has been connected with Isaiah in a small nations called Israel. அந்த சிறிய தேசத்து மேல மறுபடியும் ஒரு சத்தம் போகுது. 4000 வருஷம் முன்பதாய் நடக்குது. அங்கதான் ஆண்டவர் பேசுறார் ஏசாயால. ஒன்னதான் நான் அழைச்சிருக்கேன், ஒன்னதான். இந்த தேசம், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டுமாய் ரட்சகர் தேவை என்று கர்த்தர் பேசுறார். மறுபடியும் அவருடைய ஆளுகத்துவம் வருகிறது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஐசையா 7வது அதிகாரத்தில் 14வது இமானுவேல் வருது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி இமானுவேல் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. இமானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த இமானுவேல் தான் நம்மளுக்கு இரட்சகராக வெளிப்படுகிறார். ஐசையா 9:6 மறுபடியும் பேசுறார் இமானுவேலை குறித்து, இயேசுவை குறித்து. ஐசையா கிட்ட தான் கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஏசாயா ஒரு பயங்கரமான ஒரு ரெவலேஷனுக்குள்ள போகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த பட்டணத்துல காப்பாற்றணும்னா, இந்த பட்டணத்துல இருக்கிற அநேகர் ஏசப்பாவோட அன்பை தெரியணும்னா, உங்க இடத்துல ஒரு ரெவலேஷன் திறக்கணும். Heaven must open and the Spirit of God must touch you. உங்களை தொட்டு உங்களோட வெளிப்பாடுகளை கொடுக்கணும். இங்க படுகிற ஜனங்கள் படுகிற வேதனையை குறித்து வெளிப்பாடை கொடுக்கணும். ஜனங்கள் பாவத்தில் சிக்கி கொண்டு படுகிற அந்த வேதனையை கொடுத்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும். ஏசாயாட்ட பேசினது போல கர்த்தர் நம்மளோட பேசணும். இந்த பிறப்பை கொண்டாட போகிற நாள்ல இயேசு உங்களோட உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு ஒரு இரட்சகராக
உங்களை விடுதலையாக்குற தெய்வமாக, கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுப்பாராங்க. Salvation, you are carrying the spirit of Savior. ரட்சகருடைய ஆவியை சுமந்து கொடுங்க. அந்த ஒளி நமக்குள்ள இருந்து அந்த ஒளி நம்மளை நடத்த போகிறது கிருபையா. Amen. Christ is the living hope for today's and eternity. இன்னைக்கு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள நம்பிக்கையாக பூமியிலையும் பரலோகத்திலையும் நித்தியமாய் நமக்கு இருக்க போகிறார். ஆமென். ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக, லிவிங் ஹோப்பாக. கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். The message of hope in Christ. கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கை. I going to finish. நான் ஜெபித்து நான் முடிக்கிறேன். We going to have ஒரு countdown நம்ம கர்த்தருக்குள்ள நாம் செய்ய போகிறோம். But I want you to surrender yourself. அப்படியே எழுந்திருந்து ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போமா? நல்ல சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட நம்பிக்கையின் தேவன் உனக்குள்ள பிறந்திருக்கிறார். அவர் ஒளியாக உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். The light அது டிசப்பியர் பண்ணாது, அது மறைந்து போகாது, அதை ஒருவனாலே ஒழிக்க முடியாது. அல்லேலூயா. அது மெழுகுவத்தியில் காத்து அடிச்சு அப்படியே அமைஞ்சு போறதுக்கு அது அபிஷேகம். கிறிஸ்துவுடைய மகிமையால எரியப்பட்ட அக்கினி, பரலோக அக்கினி உனக்குள்ள ஒளியாக இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. Glory, glory to you, Lord. Glory to you. நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. மகிமை உள்ளவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஷிரியாந்தாலாதரனனி மஷிதிரிரிரிரி ரிமாலாந்தர மஷிதிரிரிரி. I want them to pray, and all of you just pray and ask God, come in me God, live in me. 2 Corinthians 2:14-15 பாத்தீங்கன்னா, is the fragrance of life. மரணத்தின் வாசனமும் ஜீவனின் வாசனமும் இருக்கு. The fragrance of death and the fragrance of life. Today God has poured as a fragrance of life in you. கர்த்தர் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு சுகந்த வாசனையை, ஜீவன் தருகிற வாசனை உனக்குள்ள ஊத்துகிறார். ஒரு வாசனையாய் நீ மாறுற. நீ போகிற இடத்துல ஒரு ஜீவன் உண்டாகும். நீ பேசும்போது ஒரு ஜீவன் உண்டாகும். நீங்கள் போகிற இடத்துல உடைக்க மாட்டீங்க, கட்டுவீங்க. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார். The fragrance of life, ஜீவனின் வாசனை. Thank you Jesus. Father, we thank you. உங்க கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2025 இந்த ஆண்டுல நாங்கள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ், இந்த வைபோகம், இந்த சந்தோஷம், இயேசு பிறந்த நாள் வந்த சந்தோஷம், அது அழிந்து போகவில்லை. நித்தியமாய் அது காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக அந்த சந்தோஷம் புரண்டு ஓடுகிறது தகப்பனே. இதோ இந்த வேளையில் அந்த சந்தோஷத்தினால் ஆலயத்தை நிரப்புங்க அப்பா. அந்த மனமகிழ்ச்சினால் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. அந்த மனமகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளை சமாதானத்துக்குள்ள நடத்தட்டும், ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ள நடத்தட்டும். அல்லேலூயா. When you have joy means that you have a hope. ஒரு சந்தோஷம் உனக்குள்ள இருந்தா நம்பிக்கை உனக்கு ஜீவன் இருக்கிறது என்ற அர்த்தம். நம்பிக்கை தொடர்ந்து உன்னை நடத்துகிறது என்ற அர்த்தம். அதனை தான் நெகேமியா எழுதுகிறார், The joy of the Lord is my strength. இன்றைக்கு கர்த்தரின் மனமகிழ்ச்சி என் பலன். தகப்பனே நன்றி. இந்த நாளில் இந்த மனமகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைக்குள்ள நித்தியமாக இருக்கட்டும். பிசாசான ஒரு நாளும் அதை பறிச்சிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை இந்த வேலையில் கண்டித்து உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமம்.
கடிந்து உடைத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தரோட கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.